உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீங்க அப்பவே மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நான் தான் திமிர் எடுத்து போய் அகம்பாவமா பேசிட்டு வெளியே போயிட்டு. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயா, நாங்க பண்ண தப்புக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஐயா, பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என் பொண்ணை வாழ வைங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க ஐயா. நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க ஐயா. எந்திரிங்க. நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்னைக்குமே கோவத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. சரிங்க சரிங்க. எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியாது. சரிங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் நாங்க பெருமையா நினைக்கிறது எங்க கிட்ட இருக்கிற காசு பணமோ சொத்து சுகமோ இந்த ஊர் எங்களுக்கு கொடுக்கிற மரியாதையோ கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழறதுதான் இன்னைக்கு வரைக்கும் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு வரவங்க எதையும் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. வரவங்க குடும்பத்தோட ஒற்றுமைய உடைக்காம இருந்தாலே போதும். இந்த வீட்டுக்கு வரவங்க கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். அத ஆழமா மனசுல வச்சுக்கங்க. சரிங்க ஐயா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. இந்த குடும்பத்தோட ஒற்றுமை என்னைக்கும் என்னால கெடாது. இது என்னோட குடும்பம். இத நான் நல்லா பார்த்துப்பேன். இது சத்தியம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எனக்கு உண்மையில கோவம் கிடையாதும்மா. நீ சின்ன பொண்ணு. பெரியவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? பெரியம்மா, அழாத அழாத சாரு, அழாத. உன் நல்ல மனசு என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா சாரு, அண்ணி சொன்ன மாதிரிதான் உன் மனசை பத்தி எங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற யாருக்குமே உன் மேல கோபம் இருக்காது. எல்லாருமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பை இனி நான் செய்யவே மாட்டேன். ஐயா, நல்ல நேரம் முடிய போறது. சடங்கு நடத்திடலாமா? நடத்திடலாம். எல்லாரும் வாங்க. கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தா எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. என்னால முழுமையா இந்த குடும்பத்துக்குள்ள செட் ஆக முடியல. நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீயும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க உனக்கு ஆதரவா பேசினதுனால நீ பண்ற எல்லாமே சரின்னு என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடும்
உனக்காக மாறாது. உன்னாலையும் இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்களும் என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் செஞ்ச சில விஷயங்கள் எப்படி உங்களால ஏத்துக்க முடியலையோ அதே மாதிரி தான் நீங்க செய்யற ஒரு சில விஷயங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஆமா, இந்த முரண்பாடு கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என் மனைவியோட விருந்தாளி. அப்படிதான் நீயும் நடந்துக்கிற, நாங்களும் உன்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிறோம். எல்லார் முன்னாடியும் நீ இந்த வீட்டோட பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நீ அதை உணரவே இல்லை, உணரக்கூட முயற்சி பண்ணல. சரி, நானும் உனக்கு நன்றி சொல்லணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்காக என் தம்பி, தங்கச்சி, அம்மா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே குடும்பமா நின்னோம். அதுக்கான காரணம் நீ ஆயிட்ட. அதுக்காக உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா அடிப்படையில உனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கான கதவுகள் என்னைக்கும் இங்க திறந்தேதான் இருக்கும். ஒருவேளை நீ இந்த வீட்டு பொண்ணா மாறணும்னு நினைச்சா நீ நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியதாக இருக்கும். நான் நம்புற விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக என்னை மாத்திக்கிட்டு பிளைண்டா நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா அத நான் தப்புன்னு சொல்லுவேன். என்னால அதை மாத்திக்க முடியாது. இந்த குடும்பம் என்னைக்குமே தப்பு பண்ணாது. மாற வேண்டியது நாங்களும் கிடையாது. அத நீயும் புரிஞ்சுக்கோ. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான அவமானமும் பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இந்த குடும்பத்தோட ஆணி வேற அசைக்கிற மாதிரி ஆள் வெளியில இருந்து வந்தாலும் சரி, இல்ல இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் எடுக்கிற முடிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்பவுமே உன் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.